திறக்கிறேன் இருண்ணா ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட். திறக்கிறேண்ணா இவரு பெரியானு யோசிக்கவே மாட்டேன். திறக்கிறேன் கோவப்படாத திறந்து விடு ஃபர்ஸ்ட். திறந்து விடியா ஃபர்ஸ்ட். எங்கண்ணா கும்மணஞ்சாவடி வரைக்கும் டிராப் பண்ணிருக்கோமா? கும்பலஞ்சாவடியா வாங்க. பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. இது எவ்வளவு தூரம் வரும் கும்மணஞ்சாவடி? இங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும்ண்ணா. சரி சரி. உன் பேருண்ணா? என் பேர் அசோக். அசோக். நாங்க திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் பாக்குறக்காண்டி வந்தேன். அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அவர் கும்மணஞ்சாவடியில இறங்குறதுக்கு அங்க இறக்கி விட்டாரு. பஸ்ல வந்தீங்க? பஸ்ல வந்தேன். அந்த ஊர் திருப்பூர்? ஆமாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா சென்னைக்கு? சென்னைக்கு வந்து இது 2வது டைம் வரேன். சரி சரி. சாப்பிட்டீங்களா? என்னமோ தானே போய் தான் கும்மணஞ்சாவடி போய் தான் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிடணும். சரி சரி. என்ன வேலை செய்றீங்க? நான் டெய்லரா இருக்கேன். டெய்லர். திருப்பூர்ல? திருப்பூர் பண்ணிருந்தேன். ஃபுல்லா தான்ல? ஆமா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருக்காது. எல்லாம் இப்ப டாக்ஸ் அது இதுன்னு போட்டு. இல்ல எல்லாம் அங்க இருந்து வராங்கல்ல. அதுதான் நம்மளுக்கு வேலை இல்லாம நம்மளுக்கு வேலை இல்லாம போயிடும். ஹிந்திக்காரங்க இப்போ அதிகமாயிட்டாங்கல்ல. நீங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இருக்காங்க. திருப்பூரா இல்ல ஒரிசா பீகாரா அந்த மாதிரி தெரியாது நம்மளுக்கு. ஆமா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்திருக்கேன் 2-3 தடவை. சரி சரி. நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்குது அது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு உடம்பு சரியாம போவோம் அப்பப்ப சின்ன வயசுல. சரி சரி. எங்க அப்பா கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடுவோம். அந்த ஊசி போடும் போது இன்னொரு ஆளுக்கு போடுவாங்கல்ல, அதை நம்ம பாப்போம். அது நல்லா இருக்கும் உள்ள அப்படி போடுறதுக்கு. அப்பல இருந்து எனக்கு ஆசை, அதை பார்த்ததுல இருந்து சரி நம்மளும் டாக்டர் ஆகி வந்து ஊசி போடுறதுக்கா? ஆமா, ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஆசை வந்துருச்சு டாக்டர் ஆகணும்ட்டு. எங்க அப்பாட்ட சொன்னது மாதிரி, நீ படிப்பா பிளஸ் 2 முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. பிளஸ் 2 முடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம்லாம் எழுதணும்ல, அதுக்கு வந்து கோச்சிங் சென்டர் எல்லாம் இருக்குது, அங்க சேர்த்து விட சொல்லி யாரோ ஊர்ல சொன்னாங்க போலங்க. அது தியேட்டருக்கு பின்னாடி பேக் சைடுல கோச்சிங் சென்டர் இருக்குது எங்க ஊர்ல, அங்க சேர்த்து விட்டாரு. அங்க ஒழுங்கா படிக்காம ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி, எல்லாரும் பண்ற தப்பு அதுதானே. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பொண்ணு 2 வருஷம் லவ் பண்ணோம், எல்லாம் ஒன்னா சுத்தணும். போனா கடைசியில பார்த்தா வேணான்ட்டு போயிட்டான், ஃபெயில் ஆயிட்டான். அந்த கவலையில படிக்காம எக்ஸாம் எழுத முடியல. எக்ஸாம் எழுத முடியல ஒரு தடவை, இன்னொரு தடவை எழுதி ஃபெயில் ஆயிட்டான். சரி, வாழ்க்கையில வந்து தப்புன்றது எல்லாம் பண்றதுதான். சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டு திருந்திடணும்ல, பட்டாச்சு திருந்தியாச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒழுங்கா படிப்போம் அப்படின்ட்டு எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். அப்பா அது மாதிரி வந்து இதுக்கப்புறம் நல்லா படிப்பேன் நானு, மறுபடியும் வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னா. அவர் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து உன்னை படிக்க வச்சேன், நீ அந்த காசையும் வந்து வீணாக்கிட்ட, மறுபடியும் உன்னை நம்பி நான் பணம் கட்டினேன்னா நான் நடுவில் தான் நிக்கணும், உன்னை நம்பி நான் பணம் கட்டுற மாதிரி ஐடியா இல்ல, நீ ஒண்ணு படிச்சா படியில ஏதாவது பண்ண சொல்லி மூஞ்சி அடிச்சு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே வருத்தம், என்னடா அது நம்மளோட கனவு ஆச்சு சின்ன வயசுல இருந்து. ஊசி போட்டு ஆகணும் நானு. அதனால நீங்க சிரிக்காதீங்க, நான் வந்து ஒரு இதை வருத்தத்தோட சொல்றேன். நானு எனக்கு அதுல இருந்தானே ஆரம்பிச்சது என்னோட கனவு, அதனால சொல்ல வரேன். இப்ப மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் கோச்சிங் சென்டர் சேரணும்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க கோச்சிங் சென்டர்ல போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்த உடனே 80,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க ஸ்டார்டிங் ஃபீஸ். எக்ஸாம் டைம்ல வந்து மீதி கட்டிக்கலாம், இப்ப ஸ்டார்டிங் வந்து சேரணும்னா 80,000 கட்ட சொல்றாங்க. 80,000 பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டா வந்து தருவாங்களா தரமாட்டா தெரியல. அதே மாதிரி இப்ப இந்த வண்டியில வராங்கல்ல என் கூட, நம்ம பார்ட் டைம் வந்து வண்டி ஓட்டி நம்ம சம்பாதிச்சு காசு எல்லாம் நினைச்சேன். ஆனா இது வந்து வண்டிக்கும் எனக்குமே சரியா போடுது காசு, சம்பாதிக்கிற காசு. அதனால நம்ம வண்டியில வரவங்கள்ட்ட வந்து கேட்போம் காசு கொஞ்சம் கொஞ்சமா, அவங்க தருவாங்க, நம்மளும் ஒரு நம்பிக்கை. அது வந்து இன்னைக்கு காலைல தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஒரு டாக்டரை வந்து நீங்க உருவாக்க போறீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 80,000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா போய் சேர்ந்துருவோம், வண்டி ஓட்டுறது நிப்பாட்டிட்டு. எனக்கு காசு ஏதாவது பார்த்து, அதாவது இப்போ திடீர்னு இப்பதான் அவங்கள பாக்குறேன். சரி, பார்த்த உடனே 80,000 கொடுன்னு என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. நீங்க பயப்படாதீங்கன்னா, இப்ப நம்ம யாரோ தெரியாத ஆள்றோம். ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிடும்.
இப்ப யாருன்னே தெரியாத ஆள்கிட்ட நம்ம காசு கொடுக்குறோன்ற மாதிரி நீங்க பயப்படாதீங்க. இப்ப நான் படிச்சு நான் டாக்டர் ஆயிட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் வருது இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா நான் வந்து வைத்தியம் பாக்குறேன். நான் சரி நான் கழிச்சிடறேன். அப்படியே நீங்க அப்பப்ப வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், ஊசி போடுறேன், உங்க ஃபேமிலிக்கு நான் பாக்குறேன், நான் கழிச்சிடுறேன், மேனேஜ் பண்ணிடுறேன் அதெல்லாம் காசுல. இது எப்படி இது சாத்தியம்? இப்போ என்னை வந்து இன்னொரு 5 நிமிஷத்துல இறக்கி விட்டுருவீங்க, நான் கிளம்பி போயிருவேன். எந்த நம்பிக்கையில 80,000 ரூபாய்? நீங்க நம்பர் வாங்கிங்க, போன் நம்பர் வாங்கிங்க, நீங்க போட்டோ எடுத்துங்க. என்ன நான் எப்படி நான் டாக்டர் தானே சொல்றேன், நான் எப்படி ஏமாத்துவேன்? நானு டாக்டராக போறது ஏமாத்துறது பிரச்சனை, ஏமாத்துறீங்க நான் சொல்ல வரல. நீங்க அப்புறம் எப்படி சொல்றீங்க? இப்போ 5 நிமிஷம் இறக்கி விட்டுருவேன், ஆமா நம்பி எப்படி பணம் தரது அப்படிதானே கேக்குறீங்க நீங்க? ஆமா நம்பிக்கை தானே எல்லாமே. நம்பிக்கை தான் எல்லாமேன்றது. இப்போ முன்ன பின்ன யாருமே தெரியாத ஆள்கிட்ட போய் சொல்லலாம் 80,000. இது அதுக்குன்னு வந்து நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டா அசிங்கமா இருக்கும் சொல்லிட்டு தான் தெரியாத ஆள்கிட்ட கேட்கறோம் நம்ம. நீங்க தெரியாது நான் எப்படி கொடுக்கறதுன்னா அது எப்படி நீங்க புரியல எனக்கு. அவர் உதவி தானே கேக்குறாங்க உங்கள்ட்ட. உதவினாலும் என்ன 10 ரூபா 100 ரூபாயா? எப்படி சொல்றீங்க? 80,000 நான் காலைல நினைச்சேன் இந்த மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போது எப்படின்னா இந்த மாதிரி வரவங்கள நம்ம கேட்டா வந்து என்ன டாக்டர் ஆகுன்னு சொல்றோம், அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா வைத்தியம் பார்க்க போறோம் அப்படி சொன்னாங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நானு. நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்றீங்க. நீ ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறேன்னு சொல்றீங்களே தவிர பணத்தை திருப்பி தரலன்னு அந்த வார்த்தை வரலையே. அப்ப இதுல இருந்தே தெரியுது இல்ல? அப்படி இல்லண்ணா, நீங்க வந்து இவ்வளவு நீங்க தெளிவா கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது காலைல. ஏன்னா எப்படி கழிப்போம்ல, இப்ப மைனஸ் பண்ணல, இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மாதிரி வைத்தியம் பார்த்து நான் கழிச்சுலாம் நான் நினைச்சேன் நானு. இதெல்லாம் சரி இப்ப நான் திருப்பி கொடுத்துறேன், நீங்க பார்த்து ஏதாவது பண்ணுங்க. பார்த்து பண்ணுச்சுன்னா ஏன்ட்ட அவ்வளவு பணம் இல்லப்பா, நானே அங்க பொழப்பு வச்சு இங்க வந்துட்டு இருக்கிறேன். இல்ல உங்களால எவ்வளவு முடியும்? எவ்வளவு முடியுமா? இது சரிப்பட்டு வராது. புரியல? இது சரிப்பட்டு வராது. அதான் நான் வண்டி ஓட்டுறது சரிப்பட்டு வரல தான் நான் டாக்டர் ஆக போறேன்னு சொல்றேன். நானு டாக்டர் ஆகிறது உன்னுடைய விருப்பம்னா நீ தான் சம்பாதிச்சுக்கணும். கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு நாள் நானும் சம்பாதிக்கிறது, எனக்கு சீக்கிரமா ஆகணும்னாச்சுன்னா அதுக்கு எல்லாத்தையுமே இப்படி கேட்ட முடியுமா? எங்களுக்கு எல்லாம் வேற தேவைகள் எதுவும் இல்லையா? வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கும் நாங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கா? பார்த்தா வயசான மாதிரி தெரியுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் காசு பணம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல. அவங்களை வேலைக்கு அனுப்பி விடுங்க, எங்கேயாவது சம்பாதிக்க சொல்லுங்க, உழைக்க சொல்லுங்க. அதை நீ செஞ்சுட்டு போவப்பா. அதுதானே எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. காலைல வந்து 8 மணிக்கு எந்திரிக்கிறான் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 11:30 மணிக்கா எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் படுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு மணிக்கா வேலைக்கு கிளம்பி வருவோம். நான் வந்தேன்னா 1 2 ஒரு 3 சவாரி ஓட்டுவான். அதுக்கப்புறம் 2 2:30 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போடுவோம் சாப்பிட்டு தூங்கிடுவான். அவ்வளவுதான். அப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போய் அந்த மாதிரி ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கான். கடுமையா வந்து 2 மணி நேரம் உழைக்கிறேன் நானு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் இருக்குதா? அதான் நான் தூங்கி எந்திரிக்கிறதே போயிடுது இல்ல, நாள் போயிடுது இல்ல. அதுக்கு நாங்க ராப்பாங்களா உழைச்சு உங்களுக்கு தரணும். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வேற எதுவும் கிடையாதுண்ணா. எனக்கு வந்து அது காசு சேர்க்கறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குது. காசு சேர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? காசு எப்படி எடுத்து நீங்க கொடுக்க போறீங்க? ஜிபேல இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். என்னண்ணா இப்ப நான் டாக்டர் சொல்றேன், நீங்க வந்து நீ டாக்டர் ஆகும் நான் இல்லைன்னு சொல்லுவேன். உங்க பையன் வந்து உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி டாக்டர் ஆகணும் பா சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது என் பையனுக்கு நான் செய்வேன். அந்த மாதிரி நினைச்சீங்க, நானும் உங்க பையன் மாதிரி நினைச்சீங்க. இப்ப நம்ம நீங்க நின்னீங்க, யார கை காட்டுறாங்க, சரி நம்ம அப்பா வயசுல இருக்காரு அப்படி சொல்லி நிப்பாட்டுறோம் பாவம் பார்த்து. அது எப்படி நினைக்கிறோம், அப்பா மாதிரி நீ இருக்காருன்னு சொல்லி நிப்பாட்டுறேன். நீங்க அந்த மாதிரி பையன் மாதிரி வந்து ஒருத்தன் கேக்குறான், நம்ம பையன் பண்ற மாதிரி நீங்க பண்ணுங்களா? நீங்க இதுக்கு நீ குமரஞ்சாவில இறக்கி விடுறதுக்கு நீ 10 ரூபா டிக்கெட் கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பேன், இல்ல 100 ரூபா கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பேன். ஃப்ரீயா பண்றவங்களுக்கு அதுக்கு வந்து 80,000 கேப்பியா? நான் இந்த டிராப் பண்றதை விட நான் ஃப்ரீயா பண்றவங்களுக்கு அதுக்கு வேணா நீங்க காசு கொடுத்து தேவையில்ல. நீ டிராப்பே பண்ண வேண்டாம், நான் இங்கே இறங்கிக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? காசு தானே வேற எதுவும் கேட்கல உங்கள்ட்ட. நான் எதுக்கு தரணும்? நான் டாக்டர் ஆகிறதுக்குண்ணா. நீ டாக்டர் ஆகணும்னா நீ பாத்துக்கணும்பா. நான் எனக்கு ஊசி அப்படி இந்த தட்டுவாங்களா தட்டிட்டு இப்படி போகணும்னு ஆசை எனக்கு சின்ன வயசுல. உன்னோட வேலை வந்து நீ வேலை பார்த்து சம்பாதிச்சு பார்ட் டைம் வேலை பாக்குறீங்களா? அதுதான் கஷ்டமா இருக்கு. அது கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்ப டாக்டர் ஆகாம விட்டுரு. ஒரு லட்சியத்தோட இருக்கிறவங்க லட்சியத்தோட இருந்தாச்சுன்னா அப்புறம் போற வரவங்க எல்லாத்தையும் காசு கேட்டுட்டு இருப்பியா? 80,000 சரி வீட்டுல எவ்வளவு நீங்க நகை வச்சிருக்கீங்க? நீங்க நகை எதுக்கு? இல்லன்னா இப்பதான் பவுன் 1,00,000 ரூபா கிட்ட விக்குது. நீங்க ஒரு பவுன் குத்தினா கூட போதும், எனக்கு அதிகமாலாம் கொடுக்க தேவையில்ல. நீ வண்டியில போறியா? நான் இறங்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட். என்ன பாவம் வீட்டுல இருந்து நகையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்படி இல்லண்ணா, இப்ப வந்து நீங்க எப்படியும் ஒரு 50,000 60,000 வாங்கிருப்பீங்க, எப்படி வச்சிருப்பீங்க நகை வீட்டுல.
அது இப்ப 1 லட்ச ரூபாய் கிட்ட போகுது. நீங்க ஒரு பவுன் ஒரு மோதிரம் அது எவ்வளவு போயிட்டு போகுது, அது நான் உனக்கு எதுக்கு தரணும்? ஈஸியா இருக்கும்ல குடுக்கறதுக்கு. ஒரு குடுக்கறவே யோசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஈஸியா இருக்குமா? நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா? அதான் நான் அவங்களுக்கு வேலைக்கு போய் சொல்லலாம். ஏன்னா சோம்பேறி வச்சிருக்கீங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்லலாம், உழைக்க சொல்லலாம் அவங்கள. இவரு டென்ஷன் ஆயிருவேன். இது என்ன இது இப்ப என்ன இப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சா சம்பாதிக்க போறாங்க. வேலைக்கு அவங்க போறாங்க சம்பாதிக்கிறாங்கன்றது அவங்களுக்கான நீ சேர்த்துக்க, நீ அவங்க தான் அவங்க பாத்துக்கிட்டோம்னா அது என் குடும்பம்ப்பா. நீ எனக்கு நான் தான் என் பையன் தான் நினைச்சுக்கிறேன். என்ன பண்ண எனக்கு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காது. நான் போன்லாம் வச்சிருக்கேன். நீ அது என்ன ரேட் இருக்கும்? அது என்னமோ இருந்துட்டு இல்ல எவ்வளவு ரேட்ல வாங்குறீங்க? ஒரு 20,000 இருக்குமா? அதுக்கு அப்ப நல்லா சம்பாதிக்கணும்னு அர்த்தம். நீங்க நான் சம்பாதிச்சா நான் வச்சுக்க போறேன், உனக்கு எதுக்கு நான் தரணும்? என்னன்னா நான் லட்சத்தாக கேக்குறேன். நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்குது சின்ன வயசுல இருந்து. நீ கம்முனப்பா, எங்கண்ணா போறீங்க? நீ இப்ப நான் இறங்குறேன். நான் உங்களால எவ்வளவு முடியுதோ நீங்க கொடுத்துட்டு போங்கண்ணா. நீங்க மொத்தமா கொடுக்க முடியல ஒரு 5,000 கம்மி பண்றாச்சு கொடுங்க. நீங்க 5,000 கம்மிட்டு 70,000. ஆமாண்ணா. போயாங்கிட்டு என்னண்ணா என்னடா இல்ல வீடு ஏதாவது சொத்து பத்து ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? லூசா நீ? இல்ல இப்ப லோன் போட்டாச்சு கொடுங்க, பர்சனல் லோன் ஏதாவது போட்டு. நான் எதுக்கே உனக்கு தரணும்? நீ தானே லூஸ். நான் தான் சொல்றேன், டாக்டர் ஆகிறது தானே சொல்றேன் நானு. அந்த ஈரம் எதுக்குன்னு கேட்டுக்கிறேன். நீ டாக்டர் நினைச்சுன்னா நான் ஏன் பணம் தரணும்? ஏன் கொடுத்தா என்ன கெட்ட போட போறேன்? ஏன்னா நீ நாளை பின்ன மேல போயிட்ட கூட நான் சொல்லணும்ல இந்த மாதிரி. எங்க உங்க பேர் நான் சொன்னீங்க அசோக். அவர் வந்து எனக்கு நான் டாக்டர் கிளினிக் வெளியே வந்து அசோக் கிளினிக் சொல்லி எழுதி பண்ணானு. அதுக்காக ஒரு உதவி தானே பண்ண சொல்றேன். அதுக்காக உதவிக்கு வந்து நீ மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காது. நான் எங்கண்ணா போறீங்க? இப்ப ஓபன் பண்றியா இல்லையா? காசு தானே கேக்குறேன் உங்கள்ட்ட. வேற என்ன கேட்டேன் உங்கள்ட்ட? நான் எதுக்கு தரணும்ன்றேன்? நீ திறந்து விடுறியா இல்லையா? டாக்டர் அவர் இவர் இல்ல கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடச்சிடும் பாத்துக்க, யோசிக்க மாட்டேன். நான் ஒரு டாக்டர் ஆக போறேன்னு சொல்றேன். என்ன நீங்க ரவுடியா மாத்திருவீங்க போல. நீங்க அந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் இல்ல. கண்ணாடி எல்லாம் உடச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு சும்மா விடணும்? நான் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே அண்டர்டாக்டர் மாதிரி ஒரு சாப்பிட்டு அப்படியே போட்டு அப்படியே இட்டுச்சுன்னா மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். இப்ப ஓபன் பண்றியா இல்லையா? டென்ஷன்ல என்ன பேசிட்டேன். ஓபன் பண்றியா இல்லையா? மன்னிச்சு நம்ம தெரியாம பேசிட்டேன். டோர் திறயா ஃபர்ஸ்ட். திறக்கறேன்னா டோர் திறந்து விடுறியா இல்லையா? நான் திறக்கறேன்னா இருந்தா நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். இப்ப நான் டாக்டர் ஆகி அழகு பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா உங்களுக்கு? நான் என்னத்துக்கு ஆசைப்படணும்? நான் ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறேன். உங்களுக்கு ஈரவங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் ஃப்ரீயா பாக்குறேன். ஒரு அணி உனக்கு தேவையில்ல. நீ முதல்ல திறந்து விடுறியா இல்லையா? நீ காசு குடிப்பா கொடுக்க மாட்டேன். நீ என்ன எகுற பின்ன பள்ளியில தான் பேசுறோம். 80,000 கேக்குறான். சரி முடியாதுன்னா ஒரு 10,000 என்ன வைத்தி தரணும்? டாக்டர் ஆகுறதுன்னா கேக்குறேன். வேற சப்பு சப்புன்னு அப்பி விடுவோம் பாத்துக்க. அவன் ஒயின் ஷாப் போறதுக்கு வந்து கட்டிங்க காசு கேக்குறான். அந்த மாதிரி கேக்குறேன் நானு. திறந்து விடுறியா இல்லையா? நான் திறக்க மாட்டேன் சொல்றேன். வண்டியில வச்சு குடும்பம் நடத்த போறேன்னு எனக்கு தேவை காசு, அவ்வளவுதான். தர முடியாது. உனக்கு நான் என்னத்துக்கு தரணும்? அந்த மாதிரி நான் சொன்னேன். உனக்கு லிப்ட் கொடுக்க முடியாது. உன்ன எதுக்கு நான் ஏத்தணும் சொன்னா அதுக்காக அது ஒண்ணா நான் உனக்கு உதவி பண்ணல. உனக்கு நீ வெயில நின்றுல உனக்கு உட்காந்து ஏசி போட்டு கூட்டு போறேன் நானு. உதவி தானே அது? சரிப்பா, உதவியா இல்லையா? உதவி தானே இல்லன்னு சொல்லல. உதவியா இல்லையா? உதவிதான். நான் என்ன கேக்குறேன்? உதவி தானே கேக்குறேன். உதவிக்கு நீ பணம் இல்ல கேக்குற? பரவாயில்ல கொடுத்துருப்ப. கை மாறி என்ன பண்ணா அந்த காலத்துல பண்ட மாற்ற முறை பண்ணாங்க தெரியுமா? இதை கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் லிப்ட் கொடுத்தா இப்ப நீ காசு கொடுக்குறேன், அவ்வளவுதான். லிப்ட் கொடுத்தா வண்டியில போய் ஏறணும் பாத்தியா? என்ன பேச வைக்காதனா கோவம் வந்துடும் எனக்கு. நான் கோவம் வந்துச்சுன்னா அப்ப ஏதாவது திறந்து விடுறியா இல்லையா? நான் திறக்கிறேன்னா திட்டுவியா? அப்ப கோவம் வந்தா திட்டுவேன் நானு. எங்க திட்டி பாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசாதண்ணா. திட்டி பாரு, சப்ப சப்புன்னு இழுத்துட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. நான் ஊரு வந்தேன்னா அந்த மாதிரி சொல்ல கிடையாது. நான் திருப்பூர் வேணா வரேன், வந்து வேணா அங்க வேணா கூட உங்கள்ட்ட காசு கேட்கறேன். அது வேணா பிரச்சனை இல்ல. எனக்கு தேவை காசு வேணும், அவ்வளவுதான். தர முடியாது. நீ வண்டி இப்ப இறக்கி விட போறியா இல்லையா? நீ தர முடியாது. இங்க இருந்து போவே மாட்டான் முத, தெரியுமா? என்ன கிழிச்சிரும்? நீ என்ன பண்ணுவ? போக முடியாதா? என்ன அடிக்க வர? போக முடியாதுன்ற அப்புறம் நீ காசு கொடுக்காம இறங்கி திறந்து விடுறியா இல்லையா? நான் திறக்க யோசிக்காம உடைச்சிருவாங்க. நீ உடைச்சனான்னு வச்சுக்க எனக்கு பாருங்க, எனக்கு கோவம் வருது பாருங்க. நான் காசு கொடுத்துட்டு போயேண்ணா ஏதாவது. நீ இப்ப திறந்து விடுறியா இல்லையா? உங்களால எவ்வளவுதான் முடியும் சொல்லுங்க? பணமே தர முடியாது. எவ்வளவு முடியும் அதை சொல்லுங்கண்ணா. ஏதோ வழிப்பறி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. வழிப்பறி என்ன தெரியுமா உங்களுக்கு? கத்தி அந்த மாதிரி கேக்குறேன். இப்ப திறந்து விடுறியா இல்லையா? நான் திறக்கறேன்னா கொஞ்சம் பாருண்ணா. நீ இப்ப திறக்கறியா இல்லையா? நீ காசு குடிப்பியா கொடுக்க மாட்டே அதை சொல்லு மத. என்ன எகுறா அப்புறம் காசுன்னு கேக்குறாங்க. வைத்தியமா நானு இவ்வளவு தெளிவா கேக்குறான். டாக்டர் படிக்கணும். சவுண்ட் ஏத்தாத. என்ன சவுண்ட் ஏத்தாத?
என்ன உன் வண்டியில ஏறினாச்சுன்னா வண்டி என் வண்டி உன் வண்டி எல்லாம் பேச்சு கிடையாது. எனக்கு காசு தர வேணும். முடியாதியா? நீ வண்டி இப்ப திறந்து விடுறியா இல்லையா? நீ என்ன எங்க அப்பா மாரி மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்ற தர முடியாதுன்ட்டு? ஆமா என்ன ஆமா இல்லைன்னா இப்ப போலீஸுக்கு போன் நான் அடிச்சிடும். அப்பயே படிச்சு நான் டாக்டர் ஆயிருப்பேன் நானு. நான் லவ் பண்ணி அவளால நான் கெட்டு போட்டேன் நானு. நீ லவ் பண்ணி நாசமா பண்ணி நானா பொறுப்பு? அதுதான் திருந்திக்கல நான் இப்ப. திருந்தினா இப்ப நான் மறுபடியும் டாக்டர் ஆகுறது ஆசைப்படுறது தப்பா? தப்பா? இப்ப நிப்பாட்ட போறியா இல்ல போலீஸுக்கு போன் அடிக்கிட்டா? வண்டி நின்னுதான் இருக்குது. திறந்து விடுறியா இல்லையா? திறக்க மாட்டேன்னா சொல்ல. திறந்து விடு. நான் திறக்கிறேன். இங்க பாருண்ணா, கோவப்படாதண்ணா. திறந்து விடு. திறந்து விடு. நான் திறக்கிறேன். இல்ல போலீஸுக்கு போன போட்டுருவேன். அவங்க தருவாங்களா காசு? கேட்டு பேர் தருவாங்க. ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய். என்னன்னா இது காசு இது இல்லாம நான் போலீஸ் மாட்டேன். நீ இப்ப நீ காசு கொடுத்தா கொடுக்க மாட்டேன். சும்மா போலீஸ் போலீஸ் என்ன பயமுறுத்துறியா? என்ன பயமுறுத்துறியா? இருக்க திறந்து போக மாட்டா அப்புறம் நீ கும்பிடஞ்சாடிக்க பாக்கலாம். அந்த எப்படின்றது எனக்கு தெரியும். நடுங்குது பாரு, வாயில நடுங்குது. உனக்கு பயம் வந்துச்சுல? உனக்கு பயம் எல்லாம் வரல. அப்ப காசு கை நீட்டிடுவோன்னு பயம் வருது, வேற ஒண்ணும் இல்ல. கை இப்படி நீட்டுறதா? கை வச்சிருவோன்னு பயமா இருக்கு. கை வையாண்ணா, நீ காசு கொடுக்குறேன். திறந்து விடு. காசு கூடாண்ணா. திறந்து விடு. உன்னால எவ்வளவு முடியாது சொல்லு? தர முடியாதியா? ஒத்துக்கிறியா? என்னால நான் வக்கீல், எனக்கு காசு கொடுக்க சம்பாதிக்கிறேன், வேஸ்ட் நானு அப்படி சொல்லி ஒத்துக்கிறியா? நான் என்னத்துக்கு ஒத்துக்கணும்? அப்ப காசு கொடுக்க மாட்டேன். உனக்கு என்ன வச்சு தரணும்? டாக்டரா வருது கேக்குறேன். மெண்டலா நீனு? திரும்ப எதுக்கு தரணும்னு தான் கேக்குறேன். நீ டாக்டராவும் இல்ல கம்பவுண்டராவும் என்னமோ ஆயிட்டு போ. கோச்சிங் சென்டர்ல கட்டுறது தானே கேக்குறேன். எதுக்கு தரணும்னா? அதான் பார்ட் டைம் சம்பாதிக்கிறீல்ல, இதுதான் பத்த மாட்டேங்குது. சொல்லுங்கப்பா, உனக்கு இது பத்த மாட்டேங்குது. பத்தல என்னாச்சுன்னா சும்மா இப்ப திறந்துக்க முடியுமா முடியாதா? அதை மட்டும் பதில் சொல்லி வருது எனக்கு. உனக்கு மேல எனக்கு வந்துட்டு இருக்குது. நான் மன்னிச்சுக்கணும், நான் பேசலாம் காலில் விட மன்னிச்சுக்கணும். அதெல்லாம் தேவையில்ல, நீ திறந்து விடு, அவ்வளவுதான். இல்லன்னா நான் சொல்றது கேளு. நூறுக்கு போன் அடிச்சிருவேன். நான் சொல்றது கேளுண்ணா. ஐயோ போலீஸ் 102, நீ 100 தப்பா சொல்ற. நீனு சென்னையில 102 தான் பண்ணுவாங்க. 100 வேற அதே தெரியல உனக்கு. நீ எப்படி நீ எல்லாம் திருப்பூர்காரன்றது உனக்கு வந்தவனே சொல்லிட்டேன். நான் இப்ப ஊரு பத்தி பிரச்சனை இல்ல. நான் இல்லையா? நான் ஊரு வெளியூர் லோக்கல் சொன்னேன். இல்லன்னா உடச்சிருவேன் பாத்துக்க, யோசிக்கவே மாட்டேன். நீ உடைச்சாலும் சரி, அதுக்கு சேர்த்து காசு கொடுத்துட்டு போயிடு. நான் ஏதாவது கேட்க போறேன். திறந்து முடியா? நான் சொல்ற கேள்வி இருந்தா மேல பிடி. நீ இங்க கை நீ உள்ள திறந்து விடு. நான் திறக்கிறேன். நான் திறக்க மாட்டேன் சொல்றேன். திறந்து விடு. நான் திறக்கிறேன். உன்னால எவ்வளவு முடியும்? நான் திறக்கிறேன். இருந்தா ஓபன் பண்ணு. திறக்கிறேன். யோசிக்கவே மாட்டேன். எனக்கு பிரஷர் ஏறிட்டு இருக்குது. சப்பு சப்பு அப்பி விடுவேன். சொல்றியா அடிக்கிறேன். நானு ஒரு நிமிஷம் கோவப்படாத. திறந்து விடு ஃபர்ஸ்ட். என்ன திறக்கிறேன்? கோவப்படாத. இருந்தா திறக்கிறேன். திறக்கறியா இல்ல? நான் ஒன்னு சொல்றேன், கோச்சிக்கிறேன். சும்மா விளையாட்டு தானே கேட்டேன். காசு சும்மா தான் கேட்டேன். யூடியூப் பிராங்க் பண்ணது. யூடியூப்பா? கோச்சிக்கிறேன். கேமரா வச்சிருக்கீங்க இங்க இருக்குது. இந்த பாருங்க. கோச்சிக்கிறேன். லூசாயா நீங்கெல்லாம்? கோச்சிக்கிறேன். நானே வெளியூர்ல இருந்து நான் தெரியாம வந்து மாட்டிட்டேன்னு எனக்கு உள்ளுக்குள்ள பயம். உங்களுக்கு இது பிராங்க் பண்ற வேலை இது ஒரு பொழப்பா? கோச்சிக்கிறேன். நான் மன்னிச்சிருந்தேன், தெரியாம பண்ணிட்டேன். கோச்சிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல எனக்கு வந்துருச்சு. தண்ணி கொண்டா இப்படியா பிராங்க்னு? ஏன் சென்னையில இதே பொழப்பா அதுக்கு தெரியுறீங்களா? தெரியாத வண்டியில ஏறி வரீங்களா? சரி, இதுக்கப்புறம் சென்னை அந்த மாதிரி வருவீங்களா? அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கு இப்படியும் ஒரு சாக்கா? நகை வளர்க்குறீங்களா? சாரி, பரவாயில்ல. நானே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன். எங்கடா மறுபடியும் கேஸ் வந்துருமோ அப்படின்னு சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். கேமரா கொண்டு எங்க வச்சிருக்கேன்? நான் இப்ப பிராங்க்னு சொன்னேன்ல, அது டம்மி கேமரா. இது அது ஓடாது. காசு ஒரு 10,000 சும்மா மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன். கோச்சிக்காதீங்க. வெளியூர் வந்துட்டீங்க. ஆமா, வந்துட்டீங்க. இப்ப பஸ் வந்து தாண்டி விட்டாச்சு. சரிங்களா? ஆட்டோ கிட்ட அந்த மாதிரி இருந்தா போறது நல்லது. லிப்ட் குடுக்கறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படி கிடையாது. எதுக்கு ரிஸ்க்? அவ்வளவுதான். அவங்க ஒரு ஆட்டோ போனீங்கன்னா கூட இறக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? ஒரு அவேர்னஸ் தான், ஒரு விழிப்புணர்வு சும்மா. அது நீங்க வெளியூர்ல இருந்து இப்ப வந்தது நல்லதா போச்சு.
ஆனா சென்னை ஆளுங்கெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பயம் அதிகமாயிருச்சு. பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா. அதனாலதான் நான் சீக்கிரமா சொல்றேன் நான் உங்கள்ட்ட. படபடப்பா இருக்குது. கோச்சிக்காதீங்க மன்னிச்சிருங்க. சரி அதை தப்பா எடுத்துக்காதீங்க. சரிப்பா. சரி இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப உங்க வீடியோ வந்து யூடியூப்ல நான் போட்டுக்கலாமா? தாராளமா போட்டுங்க. போட்டா இப்ப மக்கள் வந்து ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பாப்பாங்க. சம்மதம் உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மள வச்சு இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லதுதான். சரி அப்ப உங்க ஊருக்காரங்க திட்ட மாட்டாங்களா? என்ன எங்க ஊரால வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படி நீ வாடா திருப்பூர் ஒண்ணு அடிச்சிடறான்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இது ஒரு விழிப்புணர்வுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தெரியாதால ஆனா இப்பதான் நம்மளுக்கு புரியுது. சரி இனிமே அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. போடலாம்ல வீடியோ? போட்டுக்கங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.